ஹலோ. ஹலோ சார், இது மகாபலிபுரம் ரெசார்ட்டுங்களா? ஆமாம் மேடம், சொல்லுங்க. மதுரையில இருந்து வெற்றி மலர்னு 2 பேர் தங்கியிருக்காங்களா? ஆமாம் மேடம், தங்கியிருக்காங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், இந்த காலை கொஞ்சம் அவங்க ரூம்க்கு கனெக்ட் பண்ண முடியுமா? ம், ஹலோ, நான் ரொம்ப நேரமா வெற்றியோட மொபைலுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. இல்லை மேடம், அது வந்து நாங்க 2 பேரும் ஹனிமூனுக்கு வந்திருக்கோம். எங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்களா? ஐயோ அப்படிலாம் இல்லை மேடம். அப்புறம் என்ன சார்? ப்ளீஸ் சார், கொஞ்சம் காலை கனெக்ட் பண்ணுங்க சார். இல்லை மேடம், அது வந்து இன்னைக்கு ஒரு விபத்து நடந்து போச்சு. விபத்தா? என்ன சார் ஆச்சு? கடலுக்கு போன இடத்துல வெற்றி சாரை அலை உள்ள இழுத்துட்டு போயிடுச்சு மேடம். எவ்வளவோ தேடியும் அவரை கண்டுபிடிக்க முடியல மேடம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் ஒரு அலை அவரை வெளியே அடிச்சுட்டு வந்து போட்டுச்சு மேடம். வெற்றி, வெற்றிக்கு என்ன ஆச்சு சார்? இப்போ வெற்றி எப்படி இருக்கா சார்? தெரியல மேடம். அவரை தூக்கிட்டு ஆஸ்பத்திரி போயிருக்காங்க. அவர் உயிரோட இருக்காரா இல்லையா இன்னும் எந்த ஒரு உறுதியான தகவலும் கிடைக்கல மேடம். அழாதீங்க மேடம். ஊர்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்கன்னு தான் உங்ககிட்ட நான் உண்மையா சொன்னேன். சாருக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு நம்புவேன் மேடம். வெற்றிக்கு இப்படி நடக்கும்போது மலர் எங்க இருந்தா சார்? வெற்றி கூட தான் இருந்தாங்க மேடம். உங்க நம்பர் சொல்லுங்க மேடம். ஏதாவது தகவல் கிடைச்சா உங்களுக்கு உடனே கால் பண்றேன். 9962012365. சரிங்க மேடம், வச்சிடுறேன் மேடம். என்ன ஈசு, சாயங்காலம் வரேன்னு சொல்லிட்டு இவ்ளோ நேரம் ஆச்சு, ஆளையே இன்னும் காணோம். ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி வெற்றிய பத்தி கேட்டு சொல்றேன்னு சொன்னா, இன்னும் அவகிட்ட இருந்து காலே காணோம். அப்படி அந்த அஞ்சலி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கா? ஈசு, நேரமாகிட்டே இருக்கு, நம்மள வீட்ல தேடுவாங்க, நம்ம கிளம்பலாமா? பேசாம வெயிட் பண்ணு போன்னு. அஞ்சலி வரேன்னு சொன்னா ஏதாவது காரணம் இல்லாம இருக்காது. எப்படியும் வந்துருவா, வெயிட் பண்ணி பாப்போம். வா அஞ்சலி. என்ன அஞ்சலி, ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? இது கூடவா ஏன் தெரியல? ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணிருப்பா, அங்க வெற்றியும் மலரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அத கேட்டுட்டு தான் அஞ்சலி முகம் இப்படி வாடி போயிருக்கோம். இல்ல அஞ்சலி? இல்ல. வேற என்ன அஞ்சலி? அண்ணி, நான் இன்னைக்கு எவ்வளவு டென்ஷன்ல இருந்தேன் தெரியுமா? அங்க என்ன நடந்துச்சுன்னு யாருக்காவது தெரியுமா? என்ன அஞ்சலி நடந்துச்சு? அஞ்சலி என்ன ஆச்சு? ஏய், என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அஞ்சலி. வெற்றி செத்து பொழிச்சு வந்திருக்கா அண்ணி. என்ன அஞ்சலி சொல்ற? ஆமா அண்ணி, வெற்றியும் மலரும் பீச்சுக்கு போயிருக்காங்க. அங்க ஒரு அலை வந்து வெற்றிய உள்ள இழுத்துட்டு போயிருக்கு. 5 நிமிஷமா தேடியும் ஆளை கண்டுபிடிக்க முடியலையா. அப்புறம் ஒரு அலை வந்து அவன் பாடிய வெளியில கொண்டு வந்து போட்டிருக்கு. உடனே பக்கத்துல இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்கன்னு நான் முத தடவை கால் பண்ணும்போது சொன்னாங்க. இப்ப வெற்றிக்கு என்னாச்சு? அவன் இப்ப எப்படி இருக்கான்? வேற எந்த தகவலும் கிடைக்கல அண்ணி. கிடைச்சா கால் பண்றோன்னு சொல்லிட்டாங்க. அங்க கிட்ட இருந்து அடுத்த கால் வர வரைக்கும் நான் எவ்வளவு அழுதேன் தெரியுமா? இந்த மலருக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. கூடவே இருந்துகிட்டு வெற்றியை ஏன் கடலுக்குள்ள போக விட்டா? அவன் எக்கேடு கேட்டா எனக்கு என்ன அப்படிங்கிற எண்ணம். இதுவே வெற்றி என்ன கல்யாணம் பண்ணிருந்தானா நான் அப்படி அவனை உள்ள போக விட்டுருப்பேனா? சொல்லுங்க. இப்ப வெற்றிக்கு என்னாச்சு? பயப்படுற மாதிரி எதுவும் இல்லையே. அவங்க திரும்ப உனக்கு கால் பண்ணாங்களா இல்லையா? அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு கால் பண்ணாங்க அண்ணே. வெற்றி கண்ணை முழிச்சிட்டானா.
இப்போ அவன் நல்லா இருக்கான்னு சொன்னாங்க. ஆனா சத்தியமா சொல்றேன் அண்ணி, வெற்றிக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிருந்துச்சு, நான் இப்போ உங்க முன்னாடி உயிரோட நின்னு பேசிட்டு இருந்திருக்க மாட்டேன். அஞ்சலி, என்ன அஞ்சலி இப்படிலாம் பேசுற? பின்ன என்ன அண்ணி, என்னை என்ன பண்ண சொல்றீங்க? என்ன ராசி அண்ணி அவளுக்கு? ஃபர்ஸ்ட் மாறனோட மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்க, மாறன் செத்து போனாரு. அப்புறம் வெற்றியை கல்யாணம் பண்ணா, இப்போ வெற்றி செத்து பொழைச்சு வந்திருக்கான். இப்படியே போச்சுன்னா உங்க வீட்ல இருக்கிற எல்லாரையும் முழுங்கிட்டு கடைசியில அவன் மட்டும்தான் இருப்பான் அண்ணி. இவ்ளோ நடந்திருக்கு, ஏதாவது ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்காளா பாரு. எல்லாம் அந்த அமுக்கங்கோழியா தான் இருப்பா. அங்க நடந்ததை யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொல்லிருப்பா. இவனும் மண்டே ஆட்டிட்டு சரின்னு சொல்லிருப்பான். நல்ல வேளை ஹோட்டலுக்கு நம்ம ஃபோன் பண்ணோம், இல்லனா முழு பூசணிக்காவ சோத்துல மறைச்ச மாதிரி மறைச்சிருப்பாங்க. ஆமா அண்ணி, இப்போ இந்த விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு வருவாங்க. ஆனா அவங்க வரத்துக்குள்ள இந்த விஷயத்தை நீங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். கண்டிப்பா அஞ்சலி. அது மட்டும் இல்லாம நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன உதவி அஞ்சலி? ஆண்டி கிட்ட மலரோட ராசி ஜாதகத்தால தான் இப்படி எல்லாம் நடக்குது, அதனால அவளை நாம வீட்ல வச்சுக்க கூடாதுன்னு அவங்க அப்பா வீட்டுக்கு பைய தூக்கிட்டு அவ போற மாதிரி நீங்க சொல்ல வைக்கணும். அந்த மலர் வெற்றியோட வாழ்க்கையை விட்டே போகணும். சரி அஞ்சலி, எல்லாத்தையும் நீ சொன்ன மாதிரியே செஞ்சு முடிச்சிடலாம். அப்போ நாளைக்கு காலையில வீட்டுக்குள்ள காலடி வைக்கும் போதே பிரச்சனைய ஆரம்பிச்சிருவோம். வா மலரு வா, உனக்காக நாங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஏங்க அதே நினைச்சு அழுதுட்டு இருக்கீங்க? எனக்கு தான் ஒன்றும் ஆகல இல்ல, அப்புறம் ஏங்க? நீங்க வேணும்னா நடந்த விஷயத்த சாதாரணமா எடுத்துக்கலாம். ஆனா ஒண்ணு கடக்க ஒண்ணு ஆயிருந்தா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? ஏங்க இங்க பாருங்க, எனக்கு எதுவும் இல்லைங்க, நீங்க தைரியமா இருங்க. மதுரையில இருந்து எக்ஸாம் எழுத சென்னை வந்தோம். வந்த இடத்துல ஊர் சுத்தி பார்த்தோம். 2 பேரும் முன்னாடி இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளவுதான் இங்க நடந்துச்சு, வேற எதுவும் நடக்கல. சரியா? இங்க இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு ஊர்ல யாருக்கும் தெரியக்கூடாது. உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க தங்கச்சிங்க, பாட்டி, எங்க அப்பா, அப்புச்சி, தங்கரசு மாமா, இதயக்கனி, மயிலுன்னு யாருகிட்டையும் மூச்சு கூட விடாதீங்க. ஏங்க? சத்தியம் பண்ணுங்க, ஏன்னு சொல்றேன். நீங்க ஏன்னு சொல்லுங்க, நான் சத்தியம் பண்றேன். சத்தியமா இங்க நடந்த விஷயத்தை பத்தி நான் யார்கிட்டயும் மூச்சு கூட விட மாட்டேன். போதுமா? சரி, ஏன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லி ஆகணுமா? சத்தியம் பண்ணா சொல்றேன்னு சொன்னீங்க, நான் சத்தியம் பண்ணிட்டேன். அது வேற ஒண்ணும் இல்லைங்க, இது ஒரு சாதாரண சம்பவம். ஆனா இது மட்டும் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா, எங்க வீட்டில் ஒரு 3 பேர் இருக்காங்கல்ல, எங்க அம்மா, ஈசு, பவுனுன்னு, அவங்க தேவையில்லாம சிண்டு முடிஞ்சு விடுவாங்க. இங்க யதார்த்தமா நடந்த ஒரு விஷயத்த தேவையில்லாம உங்க ராசியோட சேர்த்து, இவ ராசினால தான் இப்படி எல்லாம் நடந்துச்சு, இவ ராசியால தான் என் பையன் கடலுக்குள்ள விழுந்தான், இவ ராசியால தான் என் பையன் சாக தெரிஞ்சான்னு உங்களை காயப்படுத்துவாங்க. அதை வச்சு தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க.
அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாதுங்க. நம்ம 2 பேருமே வாழ்க்கையில நிறைய அழுதுட்டோங்க. இந்த கொஞ்ச நாள் தான் சந்தோஷமா இருந்தோம். அந்த சந்தோஷம் ஊருக்கு போனதுக்கு அப்புறமும் அப்படியே தொடரணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம்னு நினைக்கிறேன். யாராவது ஒருத்தர்கிட்ட மட்டும் சொல்லலான்னு போய் அது அப்படியே பேச்சுவாக்கில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருங்க. அதனால நல்லவங்க கெட்டவங்க, நமக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க யாருக்கும் இது தெரியக்கூடாது. ஓகேவா? இப்ப ஏங்க கண் கலங்குறீங்க? யாராலையும் என் மனசு காயப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களே, அதுக்காக தான். நீங்க மட்டும் இல்லைங்க, நானும் காயப்படாம நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னா பீச்ல மண் வீடு கட்டி விளையாண்டோமே, நீங்க கூட சுரங்கம் தோண்ட சொன்னீங்களே, அது வரைக்கும் தான் இங்க நடந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப கிளம்பி நம்ம ஊருக்கு போயிட்டு இருக்கோமே, இந்த 2க்கும் நடுவுல இருந்த 4 சீனை மனசுல இருந்து டெலீட் பண்ணிடுங்க. பஸ் எத்தனை மணிக்கு? 10:30ங்க. கரெக்ட் டைமுக்கு போயிடலாமா? நம்ம போறதுக்கும் பஸ் எடுக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கும். சின்னம்மா, 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 சின்னம்மா. ஏண்டி 2 பேரும் என்னை இப்படி ஏல விட்டுக்கிட்டே இருக்கீங்க? என்னாச்சு? என்னாச்சுன்னு கேக்குறேன்ல, சொல்லுங்கடி. நீ சொல்லு பவுனு. அந்த கொடுமையை எப்படி ஈசி ஏன் வாயால சொல்றது? நீயே சொல்லு. எவ்வளவு ஒருத்தி சொல்லி தொலைங்களேண்டி, என்னாச்சு? இல்ல சின்னம்மா, நானும் பவுனும் கோயிலுக்கு போயிருந்தோமா, அங்க யதார்த்தமா அஞ்சலிய பார்த்தோம். எந்த அஞ்சலி? அதான் சின்னம்மா, வெற்றியோட கூட படிச்ச பொண்ணு. அந்த வெள்ளையா உயரமா குதிரை மாதிரி கார்ல வருமே, அந்த பொண்ணு தானே? ஆமா சின்னம்மா, அவளேதான். சரி ஈசு, இப்ப அதுக்கு என்ன? அவளை பார்த்துட்டு வந்து ஏன் இப்படி 2 பேரும் கையா முயான்னு கத்திட்டு இருக்கீங்க? நாங்க மட்டும் இல்ல சின்னம்மா, அவ சொன்ன விஷயத்த கேட்டா நீங்களே கையா முயான்னு கத்த ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி என்னடி விஷயம்? மெட்ராஸ்க்கு போன இடத்துல வெற்றிக்கு என்ன ஆச்சு தெரியுமா? என்னாச்சு ஈசு? நம்ம வெற்றி அந்த மலரோட சேர்ந்து சந்தோஷமா குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டானா? ஐயோ சின்னம்மா, அது இல்ல. வேற என்னடி? நம்ம வெற்றி செத்து பொழைச்சு வந்திருக்கான் சின்னம்மா. என்னடி சொல்ற? என் பிள்ளைக்கு என்னாச்சு? 2 பேரும் சுத்தி பாக்குறேன்னு சொல்லி பீச்சுக்கு போனப்போ வெற்றிய அலை கடலுக்குள்ள இழுத்துட்டு போயிடுச்சு. 5 நிமிஷமா தேடி பார்த்தோம், அவனை கண்டுபிடிக்க முடியலையா. அதுக்கப்புறமா ஒரு அலை அவனோட பாடிய கரைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. ஐயோ, என் பிள்ளை எப்படி இருக்கான்? அவனுக்கு ஒண்ணும் ஆகலையே? ஒண்ணும் ஆகல சின்னம்மா. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கவங்களா சேர்ந்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்களா. ஐயோ ஆண்டவா, நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன்? என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? அது நீங்க செஞ்ச பாவம் இல்ல சின்னம்மா, எல்லாம் அந்த மலர். அவ செஞ்ச பாவம், அவளோட ராசி அப்படி. ஆமா சின்னம்மா, அவ செஞ்ச பாவம் தான் நம்ம வெற்றிய காவு வாங்க பார்த்திருக்க. ஏதோ நீங்க செஞ்ச புண்ணியத்தினால வெற்றி உயிர் பொழைச்சு வந்திருக்கோம். என்ன பாவமோ புண்ணியமோ தெரியல. முதல்ல கோடாங்கி கிட்ட கேட்டு இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும், அப்பதான் என் மனசு ஆறும். என்ன பரிகாரம் பண்ணாலும் இது தீராது சின்னம்மா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த மலரும் அவளோட நாசமா போன அந்த ராசியும் தான். அவளை முதல்ல அடிச்சு இந்த வீட்டை விட்டு துரத்துங்க, எல்லாம் தானாவே சரியாயிடும். ஆமா சின்னம்மா, நம்ம வெற்றி அவ கூட 2 நாள் தனியா இருந்ததுக்கே சாவ தொட்டுட்டு வந்திருக்கான். இதுல காலம் பூரா எப்படி வாழ்வான் சொல்லுங்க பாப்போம். நம்ம புள்ளைக்கு ஏதாவது ஒண்ணுனா நாம தானே சின்னம்மா பாத்துக்கணும். கட்டிக்கிட்டு வந்தவளால இம்பட்டு பிரச்சனை வந்துச்சுன்னா
பேசாம வெட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. இதை எப்படியும் நம்ம கிட்ட வெற்றி சொல்ல மாட்டான் சின்னம்மா. அவன் பொண்டாட்டிய காப்பாத்தணும்னு கமுக்கமா தான் இருப்பான். ஆனா நாளை காலையில அவங்க வந்ததும் நீங்க அதை கேட்காம விட்டுறாதீங்க. அப்படி மட்டும் விட்டுட்டீங்க, மாறன் போட்டோ பக்கத்திலேயே வெற்றிக்கும் போட்டோ வைக்க வேண்டியதுதான். நல்லா யோசிச்சுக்கோங்க சின்னம்மா. நம்ம ஆசை ஆசையா பிள்ளைய பெத்து வளர்த்தது இவ காவு வாங்கறதுக்காக தானா சொல்லுங்க? இவளால ஏற்கனவே நான் என் மூத்த மகனை காவு கொடுத்துட்டேன். இப்போ ரெண்டாவது மகனும் இவளால செத்து பொழைச்சு வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே நான் எப்படி பொறுத்துட்டு இருக்க முடியும்? அவளை வீட்டுக்குள்ள காலை வைக்க விடாதீங்க சின்னம்மா. அப்படியே அவ அப்பா வீட்டுக்கு அடிச்சு துரத்துங்க. ஆமா சின்னம்மா, அந்த மலரு வெற்றியோட காலை சுத்தி கிடக்கிற பாம்பு. அத நீங்க அடிச்சு துரத்தல, அந்த பாம்பு எப்ப வேணாலும் நம்ம வெற்றிய ஒரே போடா போட்டுரும். அந்த சிரிக்கு நாளைக்கு வீட்டுக்கு வருவாள்ல, அப்ப நான் அவளை வச்சுக்கிறேன். நாட்ரஸா, அப்பா மலரும் வெற்றியும் இன்னைக்கு தானே வராங்க? ஆமாப்பா, பஸ்ல வந்து பைபாஸ்ல இறங்கி ஆட்டோல வந்துகிட்டு இருக்காங்கப்பா. சரியா? அப்பச்சி டீ எனக்கு வேணாமா, அவங்களுக்கு கொடு. சக்கரை கம்மியா போட்டியா? நானும் டீ குடிக்க வரலாமா? ஏய் இதே கனி, இது என்ன கேள்வி? வாயா வாயா வா, டீ எடுத்துக்க. கொண்டா போனு. சித்தியங்கம்மா உள்ள இருக்காங்க சித்தப்பா. சின்னம்மா, அவ வந்துட்டா. நான் பாத்துக்கிறேன். வெற்றி, அப்பச்சி வாயா வாயா வாயா. அங்கேயே நில்லு. இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள வந்த நடக்கிறதே வேற. சொல்லிட்டேன். ஈஸ்வரி, அவ பெட்டியை எடுத்துட்டு வந்து வெளியில வீசு. இனிமே அவளுக்கு இந்த வீட்ல இடம் கிடையாது. சரிங்க சின்னம்மா. ஈஸ்வரி, ஒரு அடி எடுத்து வச்ச நீ, அவ்வளவுதான் உனக்கு. அங்கே நில்லு. அன்புக்கரசி, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? எதுக்காக இப்ப மலர வீட்டுக்குள்ள வர வேணாம்னு சொல்ற? உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுங்க. தெரிஞ்சா நீங்களும் இப்படிதான் பேசுவீங்க. மலர வீட்டை விட்டு வெளியே போக சொல்ற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? அத உங்க பேரங்கிட்டே கேளுங்க, சென்னையில இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு. ஐயா வெற்றி, சென்னையில அப்படி என்னையா நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? இல்லப்பா, அங்க ஒண்ணும் நடக்கல. அம்மா என்ன சொல்றாங்கன்னு எனக்கு புரியலப்பா. பொய் சொல்லாதடா. முழு பூசணிக்காவ சோத்துல மறைக்க பார்க்காத. என்ன நடந்துச்சுன்னு நீயே சொல்றியா இல்ல நான் சொல்லவா? இவங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சது? யாரு சொல்லிருப்பா? நான் சொல்லவா? சென்னையில இவன் செத்து பொழைச்சி இப்ப மறுஜன்மம் எடுத்துட்டு வந்திருக்கான்பா. கடல் அலையில தண்ணி இழுத்துட்டு போய் ஆளே காணாம போயிருக்கான்பா. அஞ்சு நிமிஷம் கழிச்சுதான் உடம்பு கரை ஒதுங்கிருக்கு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ஐசியூல வச்சு கடைசி நிமிஷத்துல உயிர் பழைக்க வச்சிருக்காங்க. ஆமாவா இல்லையான்னு அவனே கேளுங்க. என்னையா வெற்றி, என்னென்னவோ சொல்றாங்க, அதெல்லாம் உண்மையா?
என்ன வெற்றி? என்னதான் நடந்தது சொல்லு மாப்ள. அண்ணி சொன்னது உண்மைதான். போதுமா? அவ வாயிலிருந்தே உண்மை வந்ததா? வெற்றிக்கு இப்படி ஆனதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? எல்லாம் இவளோட ராசிதான்.